லா மை ஸ்டோன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த பாகத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த பாகம் இருக்க போகிறது. கடந்த பாகத்தில் அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அறிமுகத்தை நாம் இங்கே வழங்கியிருக்கின்றோம். எதற்காக இந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டம் வழங்கப்பட்டது என்ற அந்த நோக்கத்தை நான் உங்களுக்கு எளிய முறையிலே தெளிவுபடுத்தியிருப்பேன். இதனுடைய அடிப்படையான விடயங்களை தொடர்ந்து முக்கியமான ஷரத்துக்களை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு நிர்ணய சட்டம்தான் உலகத்திலேயே நீளமான சட்டம் என்று சொல்வார்கள். இங்கிலாந்துடைய, அதாவது பிரிட்டனுடைய கான்ஸ்டிடியூஷன் என்பது எழுதப்படாத ஒன்று. ஆனா நம்முடைய நாட்டினுடைய எழுதப்பட்டது. அப்படி என்றால் அவர்களுடைய எழுதப்படவில்லையா என்றால், they don't have a written constitution, which means they follow the traditions, the kingships. அங்கே இன்று கூட ஒரு மொனார்க், அங்கே யார் அதை ஆள்கிறார்கள் சொன்னால் குயின். அங்கே பார்லிமெண்ட் என்பது குயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, இங்கிலாந்து என்பது, பிரிட்டன், இங்கிலாந்து என்பது அன்றைக்கு குயின் மகாராணியுடைய, எலிசபெத் மகாராணியுடைய உத்தரவின் பேரில் தான் எல்லாமே நடக்கக்கூடிய விடயமாக இருந்தது. 1947 வரையிலும் கூட இந்தியாவில் பிரிட்டிஷுடைய கட்டுப்பாடு தான் நாம் இருந்தோம் என்பதெல்லாம் அந்த வரலாற்று செய்தி உங்களுக்கு தெரியும். 1947க்கு அப்புறம் தான் நம்ம அம்மோன்னு விடப்படுறோம். 1947 விடுதலை நம்ம வாங்கிட்டோம், கொண்டாட்டம், ஆங்காங்கே கொண்டாட்டம் என்ற அடிப்படையில. ஆனால் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நம்முடைய தலைவர்களுக்கு, அப்போதைய தலைவர்களுக்கு இருந்தது. அது என்னவென்றால், இத்தனை காலம் சார்ட்டர்ஸ், இங்கிலாந்துடைய சார்ட்டர்ஸ் தான் நமக்கான ரூல்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் இருந்தாங்க. ஸோ தே ஹேட் த ஓன் சிஸ்டம். ஆனால் இப்பொழுது அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போ இந்திய பரப்பளவில் மாறக்கூடிய மக்களுக்கு ஒரு இயந்திரத்திற்கு எது தேவை என்ற பொழுது அந்த முக்கியமான பணிக்கு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவரோட இன்னும் சிலரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடுமையான உழைப்பு, உலகத்தினுடைய பல்வேறு அரசியல் நிர்ணய சட்டங்கள் எல்லாம் வாசிக்கிறார்கள். உலகத்துடைய வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா, இங்கிலாந்து, US, பின்லாந்து, இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன், அவருடைய அரசியல் நிர்ணய சட்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் படித்து வாசித்து இந்திய மண்ணுக்கு பொருத்தமான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அது இட் வாஸ் ரியலி a challenge. ஏனென்று சொன்னால், இங்கிலாந்துல ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். நீங்கள் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் ரஷ்ய மொழியை பேசக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ரேஸ், ஒரே இனம், அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியா என்று வருகின்ற பொழுது பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு பண்பாடுகள் கொண்ட ஒரு குழுமம், இட்ஸ் a family. அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாரையும் கொண்டு செல்ல வேண்டும், அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த பக்குவமான விடயத்தை தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தலைமையிலான அந்த குழு செயல்பட்டது. சொல்வார்கள், இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தினுடைய பல்வேறு ஆர்டிகல்ஸ் என்பது பல நாடுகளிலிருந்து நாம் பெற்று அதை நம் நாட்டுக்கு ஏற்றாற் போல மாற்றியமைத்து ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட வடிவத்திலே நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அப்படியான பட்சத்தில் முக்கியமான சில ஷரத்துகள் என்னவென்பதை பார்த்துவிட்டோம் என்று சொன்னால், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில, அன்றாட உங்களுடைய நடத்தைகளில அதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். குறிப்பாக சட்டம் பயிலக்கூடிய மாணவர்கள், இப்படி மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படையான சில விடயங்கள் இருப்பதோ, எப்படி பொறியாளர், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பேசிக்கான பிரின்சிபல் இருக்கிறதோ, அப்படியாக சட்டம் பயிலக்கூடியவர்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பிரின்சிபல், அடிப்படை கோட்பாடு சுட்டி விடுவார்கள். அதை கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்வார்கள். கோல்டன் ட்ரையாங்கிள் என்றால் ஒரு 3 கோணங்கள் இருக்கும். அப்படியாக ரொம்ப எளிமையப்படுத்தி சொல்வதற்கு,
இந்த 3 ஆர்டிகல்ஸ் ஷரத்துக்களை இந்தியர்களாகிய நாம் எப்பொழுதும் மனதில் அதை மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்றால் அதை நம்மை பற்றி பேசுகிறது, தனிப்பட்ட நம்மை பற்றி பேசுகிறது. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 14 என்ன? ஆர்டிகல் 14 இந்த ஷரத்து என்பது சட்டத்துக்கு முன் எல்லாம் சமம். அதோடைய ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அது என்ன சொல்கிறது? ஸ்டேட் ஷால் நாட் டெனை டு எனி பர்சன். சட்டம் படிக்கின்ற பொழுது, சட்டத்துடைய புத்தகங்கள் படிக்கின்ற பொழுது, குறிப்பாக அரசியல் அமைப்பு சாசன சட்டம் பயில்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது மிக கவனமாக வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான ஒரு வார்த்தை, ஒரு மீனிங், அதுக்கான ஒரு பொருள் உண்டு. இங்க இந்த ஸ்டேட் என்பது அரசு. இந்த ஸ்டேட் என்று சொன்னால் இந்த அரசை குறிக்கக்கூடிய விடயம் இந்திய அரசு. அது கவர்மெண்ட், மாநில அரசா சென்ட்ரலா, இரண்டையும் சேர்ந்துதான். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஸ்டேட், சென்டர் ரெண்டுமே இருக்கிறது. அதாவது மத்திய அரசு, மாநில அரசுகள், இவை அனைத்தையும் சேர்ந்தது ஸ்டேட். அந்த ஸ்டேட் ஷால் நாட் டெனை டு எனி பர்சன். இங்கே அது இந்த அரசு இயந்திரம் எதை மறுக்கக்கூடாது, யாருக்கு மறுக்கக்கூடாது என்ற விடயம் மறுக்கின்ற பொழுது, the state shall not deny to any person equality before the law or the equal protection of the laws within the territory of India என்று அந்த ஷரத்து சொல்கிறது. அப்படியானால் to any person என்றால் இந்த நாட்டினுடைய பிரஜையாகவும் இருக்கலாம், இந்த நாட்டுடைய பிரஜை இல்லாமலும் இருக்கலாம். அதுதான் அரசியல் அமைப்பு சாசன சட்டம், நம்முடைய நாட்டினுடைய அரசு நிர்ணய சட்டத்தினுடைய மிகப்பெரிய அழகான ஒரு விடயம்.